ஒழுங்கா உண்மைய சொல்லு. நீ யாருங்கிறத சொல்லு. நாகினி, சேஷ நாகினி. நீ என்கிட்ட பொய் சொல்லியிருக்கிற. நீ என்ன ஏமாத்திட்ட. நீ என்ன நல்லா ஏமாத்திட்ட. ரிஷப் இருங்க. ரிஷப் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. ரிஷப், இல்ல இல்ல ரிஷப். சாரதா, என்னாச்சுமா? ஏன் பயந்து போயிருக்க? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? ஏதோ ஒரு கெட்ட கனவு. நாம 2 பேரும் பிரியற மாதிரி ஒரு கெட்ட கனவு கண்டேங்க. நீங்க என் உறவையே வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் இந்த தாலிய. சாரதா, இங்க பாருமா, நீ கண்டது வெறும் கனவுதாம்மா. தூக்கம் கலைஞ்சா கனவும் கலைஞ்சிருமா. நம்ம உறவு சாகுற வரைக்கும் எப்பவுமே பிரியாது. உனக்கு தெரியுமாமா, நீ இல்லாம வாழ்றத பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது. என்னங்க, நீங்க உங்களை பத்தின உண்மையை சொல்லிட்டீங்க. என்ன பத்தின எல்லா உண்மையும் நான் இன்னைக்கு ராத்திரி சொல்லிடுவேன். இந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப பெரிய உண்மை, நாகலோகத்தோட மிகப்பெரிய உண்மை. நான் இன்னைக்கு என் சேஷ நாகினி வடிவத்துக்கு விடை கொடுக்க போறேன். அதுக்கப்புறமா நீங்க என்னை ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனாலும் சரி, உங்ககிட்ட இருந்து எந்த காரணத்துக்காகவும் உண்மையை மறைக்க மாட்டேன். என்னாலையும் நீங்க இல்லாம வாழவே முடியாது. இனி நமக்குள்ள எந்த பொய்யோ ஒளிவு மறைவோ கிடையாது. நான் சத்தியமா சொல்றேன் சாரதா, இதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் எதையுமே எப்பயுமே மறைக்க மாட்டேன். சாரதா, எதுக்கும் ஒரு தடவை யோசனை பண்ணி பாரு. ஏன்னா இப்ப நீ எடுக்க போற முடிவு ரொம்ப பெரிய முடிவு. நீ அந்த வழியில போக ஆரம்பிச்சுட்டா அதுக்கப்புறம் உன்னால திரும்ப இங்க வரவே முடியாது. அக்கா, என்னோட எல்லா பழைய கனவுகளுக்கும் திரும்ப உயிர் கொடுக்க தான் நான் இப்ப ஆசைப்படுறேன். என் சின்ன வயசு கனவு என்னன்னு உங்களுக்கு தெரியும்லக்கா. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாகினி ஆகுங்க. ஆனா எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. நான் ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணிப்பேன். அழகான ஒரு குடும்ப வாழ்க்கைய வாழுவேன். சின்ன வயசுல இருந்தே என் கனவு அதுதான். என்ன ரொம்ப நேசிக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன். ரிஷப் என் மேல உயிரே வச்சிருக்காரு. இது போதும். இதுக்கு மேல எனக்கு இந்த வாழ்க்கையில என்ன வேணும்? இன்னைக்கு இந்த சேஷ நாகினி வடிவத்தை தியாகம் பண்ண போறேன். இன்னைக்கு ராத்திரி என்னென்னமோ நடக்க போகுது. இன்னைக்கு சேஷ நாகினி அவளோட சக்திகளை தியாகம் பண்ண போறா. இந்த நிலா முழுசா சிவப்பா மாற போகுது. பரமேஸ்வரா, என் தங்கச்சிக்கு நீதான் துணையா இருக்கணும். சேஷ நாகினியோட வணக்கத்தை ஏத்துக்கோங்க. உங்க பேர் என்ன?
எல்லாரும் என்ன ஆண் தேவதன் சொல்லுவாங்க. இன்னைக்கு இந்த சேஷநாகினி ஒரு முக்கியமான விஷயத்துக்காக உங்களை பார்க்க வந்திருக்கா. இன்னைக்கு நான் செய்ய போறது இத்தனை ஆண்டு கால நாக வரலாற்றுல யாரும் செஞ்சதில்ல. நான் என் சக்திகளை தியாகம் பண்றேன். காலங்கள் மாறலாம், காட்சிகளும் மாறலாம். ஆனா சேஷநாகினியோட உண்மைகள் மாறவே மாறாது. உங்க பாட்டிக்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்த பரிசு இது. நான் ஒரு ஆண் தேவதை. என்னோட வேலை இங்கிருந்து ஒவ்வொரு சேஷநாகினிக்கும் நல்ல வழிகளை காட்டுறது. நீ வந்த நோக்கம் முழுசா நிறைவேறல சாரதா. உன்னோட கருமங்கள் இன்னும் முழுசா முடியல. உன்னோட லட்சியங்கள் இன்னும் முழுசா நிறைவேறல. அது எனக்கும் தெரியும். ஆனா இனி என் வாழ்க்கையில எந்த லட்சியமும் இல்ல. ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கு. என் கணவனோட ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ ஆசைப்படுறேன். அதனால சேஷநாகினி சக்திகளை தியாகம் பண்றேன். உங்க பாட்டிக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. அதுக்கப்புறமும் நீ... எனக்கு தெரியும். சீமாவோட அம்மா தாரா என் பாட்டியோட உயிரை பறிச்சிட்டா. நான் உனக்கு சேஷநாகினியோட புத்தகத்தை கொடுத்த சாரதா. ஆனா அதோட இன்னொரு பக்கம் என்கிட்ட இருக்கு. ஒரு நாள் அதையும் உன்கிட்ட நான் கொடுப்பேன். அந்த புத்தகம் இனி எனக்கு தேவைப்படாது. நான் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன். நான் என் கணவனோட வாழ்க்கையை நிம்மதியா வாழ போறேன். ஒரு சேஷநாகினியோட இந்த வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. ஆஹா, இன்னைக்கு பழைய சரித்திரம் திரும்பவும் ஒரு முறை நடக்க போகுது. இன்னைக்கு திரும்பவும் ஒரு நாகினிக்கு ஒரு மனுஷன் மேல காதல் வந்துடுச்சு. அப்ப சரி, இனி எல்லாம் உன் விருப்பம் தான். என்னோட முடிவு தப்பானது இல்ல. இந்த உலகத்துல இருக்கிற எந்த பொண்ணுகிட்ட வேணாலும் காதல் முக்கியமா சக்தி முக்கியமான்னு கேட்டா எல்லா பொண்ணும் காதல் தான் முக்கியம்னு சொல்வாங்க. ஏன்னா காதலை விட பெரிய சக்தி வேற எதுவும் இல்லை. நான் சேஷநாகினியா இருந்தாலும் கூட நானும் ஒரு பொண்ணு தானே. அந்த பெண் மனசு எப்பவும் என்கிட்ட உன் காதலனோட சேர்ந்து வாழ்னுதான் சொல்லுது. நீ சேஷநாகினி சாரதா. அதனால உன் முடிவுக்கு மதிப்பு கொடுக்கிற சாரதா. இருந்தாலும் ஒரு தேவதையை நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ துறக்க நினைக்கிற சக்திகள் துறக்கிறதுக்கு அவ்வளவு சுலபம் இல்லை. நீ ஆசைப்படுற வாழ்க்கையை கூட அதை அழிக்க நேரலாம். ஏன்னா உன் தலைவிதி உன்னை திரும்ப திரும்ப தடுக்கும் சாரதா. என் காதல் தான் என் தலையெழுத்து. என் காதலோட சக்தி இனி என் கூடவே இருக்கும். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த நிலா தன்னோட முழு வடிவத்தையும் எடுத்துரும். உனக்கு தெரியும்ல, இன்னைக்கு சிவப்பு நிலாவோட நாள். அந்த சிவப்பு நிலாவோட சிவப்பு நில ஒளியில தான் உன் சக்திகளை துறக்க உன்னை அடிக்கடி தடுக்கிற வழியில தான் நீ பயணிச்சாகணும். ஏன்னா இந்த சிவப்பு நில ஒளி ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. என்ன வேணா நடக்கலாம். இனிமே என்ன நடந்தாலும் சரி, நான் பின் வாங்கவே மாட்டேன். எடுத்த முடிவை நிறைவேற்றியே தீருவேன். அப்ப சரி, நிலவோட நேரம் ஆரம்பமானதும் நீ என்ன ரத்னகிரி மலையில சந்திக்கணும். புரியுதா? அங்கதான் உன்னோட சக்திகள் உன்னை விட்டு பிரிய ஆரம்பிக்கும். நிலவோட நேரம் ஆரம்பமானதும் நீ என்ன ரத்னகிரி மலையில சந்திக்கணும்.
இன்னைக்கு எப்படிப்பட்ட தடையாலையும் என்னை தடுக்க முடியாது. ஏன்னா என் மனசுல காதல் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு. என்கிட்ட காதலோட சக்தி இருக்கு. இந்த காதல் சக்தி நான் அடைய வேண்டிய இடத்தை அடைய வைக்கும். ஒரு வழியா நீ வந்துட்டியா? ஆனா இன்னும் உனக்கு காலம் இருக்கு. திரும்பவும் ஒரு தடவை யோசி. நான் யோசிச்சுட்டேன். ஏற்கனவே எடுத்த என் முடிவை முழுசா நிறைவேற்ற போறேன். என் காதலுக்காக வாழ்வேன், காதலுக்காக சாவேன். அப்ப சரி, உன்னோட சக்திகளை தியாகம் பண்ற உன்னோட சடங்குகளை இந்த நிலாவோட சிவப்பு நில ஒளியில பண்ணிக்கலாம், சரியா? ஆனா இது சுலபமானது இல்ல, கடும் சவால்களை நிறைஞ்சது. அந்த வானமும் பூமியும் உன்னை தடுக்கும். அது மட்டும் இல்ல, இந்த நிலா கூட உன்னை தடுக்கும். நீ உன் சக்திகளை தியாகம் பண்றத அந்த இயற்கை கூட விரும்பல. அதனாலதான் பூமி உன்னோட கால்களை தடுத்துச்சு. இப்போ இந்த கரும் மேகங்கள் சிவப்பு நிலாவை தடுக்குது. சிவப்பு நில ஒளி இல்லாம உன்னால உன் சக்திகளை தியாகம் பண்ண முடியாது. என்னால முடியும். நான் ஒரு சேஷ நாகினியா இங்க வந்திருக்கலாம். ஆனா இங்க இருந்து போகும்போது சாதாரண மனுஷியா தான் போவேன். இந்த இயற்கை கண்டிப்பா அதுக்கு ஒரு வழியை காட்டும். என்ன படைச்ச அந்த பரமேஸ்வரனால கூட என்னை இன்னைக்கு தடுக்க முடியாது. ஏன்னா நான் வணங்குற சிவனும் காதலிச்சாரு அந்த கௌரிய. அப்படி இருக்கும்போது அவர் என்னை எப்படி தடுப்பாரு? சிவபெருமானே, பார்வதி தாயாரோட லட்சியமே நீங்க தான். அவங்க ஜெயிச்சா உங்களை அடையலாம், ஒருவேளை அவங்க தோத்துட்டா உங்களை சரணடையலாம். அப்படிப்பட்ட லட்சியத்தோட தான் இன்னைக்கு நானும் வந்திருக்கேன். என் காதலை அடையறதுக்காக வந்திருக்கேன். நீங்க எனக்கு நிறைய சக்தியை கொடுத்தீங்க. அதே மாதிரி கொடுத்த சக்தியை இன்னைக்கு திருப்பி எடுத்துக்கோங்க. என் காதல் வாழ்க்கையை ஜெயிச்சுதான் இங்கிருந்து போவேன். நான் ஒரு சாதாரண மனுஷியா வாழ நீங்க தான் அருள் கொடுக்கணும். இன்னைக்கு என் சக்தியை தியாகம் பண்ணாம நான் இங்கிருந்து போகவே மாட்டேன். சிவபெருமானே, இன்னைக்கு நான் என்னோட லட்சியத்தை அடையறதுக்கான வழிய உங்க அருளால அந்த இயற்கையை எனக்கு காமிச்சாகணும். ஓம் த்ரயம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவார்க்குமேவ வந்தனா மிருத்யோர் மோக்ஷயமாம்ருதாம்.
மகாதேவா, பரமேஸ்வரா, என்னோட வணக்கத்தை ஏத்துக்கோங்க. இங்க நடுவுல வந்து நில்லு சாரதா. அந்த சிவப்பு நிலவொளி உன் மேல விழட்டும். இதுக்கு மேல என்ன ஆனாலும் சரி, நீ எண்ணத்தை மாத்திக்க முடியாது. உன்னோட சக்திகளை தியாகம் பண்ற சடங்குகள் ஆரம்பமாக போகுது. உலக நாதா, நாகங்களை ஆள்ற நாகராஜா, தேவர்களுக்கெல்லாம் தேவன், சேஷ நாகினியான நான் இப்போ என் சக்திகளை தியாகம் பண்றேன். என்னோட இறைவனான என்னை ஆளும் ஆதி சிவனின் முன்னாடி நான் என்னோட பேரு, என்னோட சுயம் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன். என்னோட எல்லா வேலைகளையும், எல்லா பொறுப்புகளையும், எல்லா கடமைகளையும் இன்னைக்கு நான் தியாகம் பண்றேன். ஒரு நாகினியை விட உயர்ந்தவ நாகராணி, எல்லாருக்கும் மேலானவதா சேஷ நாகினி. இன்னைக்கு சேஷ நாகினி பதவியையும் தியாகம் பண்றேன். இதுக்கு அப்புறமா நான் சேஷ நாகினியா இருக்க மாட்டேன். சாரதா, நீ இந்த வழிகளெல்லாம் தாங்கிதான் ஆகணும், புரியுதா? இந்த நாகநாகினிகள் உன்னோட மோதல ஒன்னா அதுங்க பழி வாங்கல. உன் உடம்புல இருக்கிற எல்லா விஷயத்தையும் அது வெளியெடுக்க பாக்குது, புரியுதா?
ஆதிசிவன் ஏன் இந்த கொலுசு கொடுத்திருக்காரு? இது என் பாட்டியோட கொலுசாச்சே. இது நாக மாளிகையில எல்லாம் இருந்துச்சு. இது ஏன் எனக்கு இங்க கிடைச்சது? அக்கா அக்கா இத வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ரிஷபுக்கு நான் ஒரு gift கொடுக்க போறேன். முதல்ல அவர் எனக்கு ஒரு gift கொடுத்தாரு, அதே மாதிரி நான் அவருக்கு திருப்பி செய்ய போறேன். இந்த நாள் எங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கணும். ஹலோ, சொல்லுங்கக்கா. சாரதா, சீக்கிரமா வா சாரதா. இந்த பசங்க என்ன துரத்திட்டு வராங்க. நீ சீக்கிரம் வா, எனக்கு உதவி பண்ணு. அவங்க சமீராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. என்ன ஆச்சுக்கா? நீங்க எங்க இருக்கீங்க? சமீராவுக்கு என்ன ஆச்சு? ஆமா சாரதா, அவங்க சமீராவை தூக்கிட்டு போயிட்டாங்க. நீ இப்போ உடனே வரணும் சாரதா, எனக்கு உதவி பண்ணு. சீக்கிரமா வா சாரதா. என்ன விடுங்க, என்ன விடுங்க. என்கிட்ட இப்போ எந்த சக்தியும் இல்லையே. என்னால இப்போ இந்த வடிவத்தை மாத்தவும் முடியாது. ஆனா ஏதாவது செஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும். அதை இந்த வடிவத்துல தான் செஞ்சாகணும். இல்ல வேண்டாம், என்ன விட்டுருங்க. வேண்டாம், என்ன விட்டுருங்க. நீ தானே என் அண்ணனை எனக்கு எதிராக திருப்பின, என்ன ஜெயிலுக்கு அனுப்பி வச்ச. அப்படிலாம் எதுவும் இல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்ன விட்டுருங்க ப்ளீஸ். சொல்லுங்க பசங்களா, இந்த ஹாட் சிக்கா என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சமீராவை என்ன பண்ணும்போது இவ கூடயும் பண்ணலாமா? பாடி கத்தாத. விட்டுருங்க. ப்ளீஸ் விட்டுருங்க. விட்டுருங்க. சமீரா. சமீரா, ஐயோ சமீரா. சமீரா, 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 சமீரா. சமீரா, சமீரா, உனக்கு எதுவும் ஆகாது. நான் உனக்கு ஒண்ணு ஆக விட மாட்டேன். அக்கா என்ன விட்டுருங்க. நீங்க ஹீனாவை காப்பாத்துங்க. சமீரா, உன் நிலைமைக்கு யார் காரணம்? உன்னை யார் இப்படி பண்ணா? ஏய், அவங்கள விடுங்கடா. சாரதா, என்னை காப்பாத்து. சாரதா. அண்ணி, நீங்க எங்க தடுக்க போறீங்களா? அவ்வளவு துணிச்சல் இருக்கா? காட்டுங்க பாப்போம்.
ரிஜெக்ஷன்னா என்ன தெரியுமா? என்ன ரிஜெக்ட் பண்ணல, இப்போ நான் உன்னை ரிஜெக்ட் பண்ற பாரு. ஆடாத டைட்டா பிடிங்கல. சாரதா, சிவபெருமானே, மகாதேவா, இன்னைக்கு எனக்கு உங்க உதவி தேவை. எனக்கு உங்களோட அருள் தேவை. தயவு செஞ்சு உதவி செய்யுங்க. கபாலீஸ்வரா, எனக்கு துணையா இருங்க. அக்கா, வேளை நீங்க இங்க வந்தீங்க. பாத்தீங்களா சமீராவை என்ன பண்ணிருக்காங்கன்னு? நீங்க அவளோட இந்த நிலைமைய பாத்தீங்களா? தயவு செஞ்சு அவளை காப்பாத்துங்க. அவன் இறந்துட போறா. அங்க பாருங்க, இவனுங்க அவங்கள என்ன பண்ணுங்கன்னு பாருங்க. இவங்க எல்லாம் அரக்கனுங்க, அசுரனுங்க. இவனுங்க பொண்ணுங்க மானத்தோட மட்டும் இல்ல, உயிரோடவே விளையாடுறாங்க. இங்க என்ன நடக்குது? என்னங்க, நான் தான் ஏற்கனவே சொன்னல, இவன் அவனோட பொண்டாட்டிய அடிச்சே கொல்றான்னு சொன்னேனே. இப்ப என்னென்ன பண்ணிருக்கான்னு உங்க கண்ணாலே பாத்தீங்களா? என்னடா இதெல்லாம்? என்னடா இதெல்லாம்? என்ன நடக்குதுங்க? திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ணிட்டே இருக்க. நான் உன்னை மன்னிச்சுட்டே இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இன்னைக்கு நான் உன்னை விடவே மாட்டேன். ரிஷப், என்னங்க, விடுங்க. விடுங்க. வேண்டாம் ரிஷப், வேண்டாம். ப்ளீஸ். என்னங்க, என்னங்க நீங்க என்ன பண்றீங்க? கடைசியில நீங்களும் இவனுங்கள மாதிரி ஆயிட்டீங்களா? சொல்லுங்க. ரிஷப், வேண்டாம். அவங்க என்னோட அக்கா மாதிரி. யாராவது உங்க மேல கை வச்சீங்கன்னா நான் உங்க கையையே உடைச்சிருவேன். ஷாரதா, நான் விட மாட்டேன். கிட்ட வராதீங்க. எல்லாரும் தள்ளி போங்க. யாரும் பக்கத்துல வராதீங்க. அக்கா, அக்கா, அக்கா அழாதீங்க, அழாதீங்க அக்கா. பலவீனமானவங்க தான் அழுவாங்க. ஆனா அக்கா, நீங்க பலவீனமானவங்க இல்ல. இங்க பாருங்க, இது எதையும் பொறுத்துக்கிற காலம் இல்ல. இது பதில் சொல்றதுக்கான காலம்க்கா. நீங்க பதில் சொல்லி ஆகணும். நீங்க உங்க வடிவத்தை எடுத்து ஆகணும். உங்களோட நாகினி வடிவத்தை எடுத்து ஆகணும். ஏன்னா என்னால இப்போ என் நாகினி வடிவத்தை எடுக்கவே முடியாதுக்கா. தயவு செஞ்சு நீங்க உங்க வடிவத்தை எடுங்க. ரொம்ப நன்றி சாரதா, நீதான் இப்ப என்ன காப்பாத்திருக்க. அக்கா, எழுந்திரிங்க அக்கா, எழுந்திரிங்க, எழுந்திரிங்க.
சரிங்கக்கா, வாங்க போலாம். இந்த உலகத்தை காப்பாத்துற நேரம் வரும்போது நான் கண்டிப்பா எல்லா நேரமும் உன் கூடவே தான் இருப்பேன் சாரதா. உன்னோட இடுப்பு எலும்புல சரியா தாக்குற வரைக்கும் உன்னை யாராலையும் கொல்ல முடியாது சாரதா. ஏன்னா அங்க குத்துனா மட்டும்தான் உன்னை சாகடிக்க முடியும். ஏன்னா அதுதான் உன்னோட பலவீனமான பகுதி. தேங்க்யூ சாரதா, நீ என்னோட உயிரை காப்பாத்திட்ட. ஆனா இதுக்கப்புறமா நீ என்னோட உயிரை காப்பாற்ற வேண்டிய தேவையே இல்லை. சாரி, நான் சண்டை போடுற மாதிரி கொஞ்சம் நடிக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க இந்த மாதிரி ஏன் செய்றீங்க? சொல்ற சாரதா, இன்னும் கொஞ்ச நேரம்தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயே உயிரோட இருக்க போறதில்ல. இதுவே வேற சமயம்னா கண்டிப்பா இந்நேரம் நீ செத்துருப்ப. ஆனா இன்னைக்கு சாவை விட மோசமான தண்டனையை நான் கொடுக்க போறேன். உன்னை கொல்ல போறதில்ல. இனிமே உன்கிட்ட எந்த சக்தியும் இல்லாம நீ துடி துடிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அழுது சாகணும். இனிமே நீ சேஷநாகினி இல்ல. உன்கிட்ட சேஷநாகினிக்கான சக்திகளும் இல்லை. இப்போ நீ என் முன்னாடி ஒரு சாதாரண மனுஷி மட்டும்தான். அக்கா, நீங்க இந்த மாதிரி ஏன் செய்றீங்க? ரிஷப், ஆஹா. என்னால நம்பவே முடியல. நீங்க இதெல்லாம் ஏன் பண்றீங்க? நேரம் வரும்போது எல்லாத்தையும் நீயே புரிஞ்சுக்க சாரதா. ஹேய், போயிடலாம். வாங்க வாங்க சார், இவங்க இறந்துட்டாங்க. இங்க என்னாச்சு? அது இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு எதுவும் தெரியாது. சாரதா தான் ஷமீராவை கொல்றத நான் பார்த்தேன்.
இன்ஸ்பெக்டர் சார், நான் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஆனா சாரதா கோவப்பட்டு என்னையே அடிக்க ஆரம்பிச்சிட்டா. நான் என்ன காப்பாத்திக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப இந்த போலீஸ் சைரன் கேட்டதும் சாரதா உடனே தன்னை தானே கத்தியால குத்திக்கிட்டா. உங்க யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னு தான் அவ இப்படி செஞ்சா. ஆனா இவ தான் குற்றவாளி. சரி கிளம்பு. இன்னும் கொஞ்ச நேரம்தான், அதுக்கப்புறம் உன்னோட வாழ்க்கையே முடிஞ்சு போக போகுது. ஆனா ஒரு அதிபயங்கரமான ஆபத்து உங்களை நோக்கி வருது. இப்ப ஏன் அழுதுட்டு இருக்க? அக்கா, நீங்க என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களே. ஏன்க்கா? உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்டே கேட்டிருக்கலாம்ல. நீங்க என்னோட உயிரை கேட்டிருந்தா கூட யோசிக்காம உங்களுக்காக கொடுத்திருப்பேன். ஆனா ஏன்க்கா என்ன இப்படி ஏமாத்துறீங்க? சொல்லவா? ஏன்னு சொல்லவா? ஏன்னா உன் மேல அவ்வளோ கோவம். அது இன்னைக்கு இல்ல, பல வருஷமா இருக்கு. நான் உன்னை அந்த அளவுக்கு வெறுக்கிறேன். ஏன்னா எனக்கு கிடைக்க வேண்டிய சக்திகள் எல்லாம் நீ பறிச்சுக்கிட்ட. ஆனா அக்கா, அக்கா நான் ஆசைப்பட்டு எதையும் செய்யல. இதுல ஏன் தப்பு என்னக்கா இருக்கு? அக்கா, அம்மா தான் எனக்கு கட்டாயப்படுத்தி அப்படி செய்ய சொன்னாங்க. நான் சேஷ நாகினியா மாறிட்டேன். அக்கா, அன்னைக்கு மட்டும் நான் சேஷ நாகினியா மாறலன்னா நாம 2 பேரும் இறந்து போயிருப்போம். அம்மா உன்னை சேஷநாகினி ஆக்குனாங்க. ஆனா அந்த சக்தி, உரிமை எல்லாமே எனக்கானதுன்னு நீ ஒரு நிமிஷமாவது யோசிச்சு பாத்தியா? அப்ப கூட உன்னோட சக்திகளை நீ தியாகம் பண்ணவே இல்லை. ஏன்னா உனக்கும் அவ்வளோ ஆசை இருந்துச்சு. சேஷநாகினி பதவியை நீ ரொம்ப ரசிச்ச. சேஷநாகினியாக விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை நீ ஏத்துக்கிட்ட. அப்புறம் நான் உனக்கு வேலைக்காரி ஆயிட்டேன்ல. சின்ன வயசுல இருந்தே என்னதான் சேஷநாகினி ஆவேன்னு சொன்னாங்க. நான் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நாளுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். சேஷநாகினி ஆகிறதுக்கு துடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கான நாளும் வந்துச்சு. ஆனா அன்னைக்கு நீ சேஷநாகினியா மாறிட்ட. இவ்ளோ நாளா அந்த நெருப்பு எனக்குள்ள கொதிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இருந்தாலும் நான் பொறுமையா காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் நீ என்கிட்ட வந்து நான் ஒரு மனுஷனை காதலிக்கிறேன்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த காதலுக்காக உன்னோட சக்திகளை எப்ப தியாகம் பண்ண போறேன்னு சொல்லுவேன்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அப்பதான் உன்னை என்னால பழி வாங்க முடியும். இல்லனா ஒரு சேஷ நாகினியை என்னால பழி வாங்க முடியாது. அதனாலதான் நீ ஒரு மனுஷனை காதலிக்கணும்னு நான் இவ்ளோ வருஷமா காத்துக்கிட்டு இருந்தேன். என் கனவு இன்னைக்கு பழிச்சிருச்சு. அப்புறம் நீ உன்னோட சக்திகளை இப்படி தியாகம் பண்ணிட்டு வந்துட்ட. அப்புறம் நான் உன்னோட சக்திகளை தியாகம் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஆனா உனக்கு வார்னிங் கொடுத்தேன். ஏன்னா நீ என்ன சந்தேகப்படக்கூடாதுன்னு. ஆனா என்னோட ரிஷப் எப்படி எனக்கு எதிரா மாறினாரு?
அவரை பத்தி எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவரு மாறுறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவர் என்ன வெறுக்கவே மாட்டாரு. அவரை நீ என்ன பண்ண? அவர் எப்படி இப்படி மாறினாரு? அவரை என்ன பண்ணன்னு சொல்லு, உண்மைய சொல்லு. கதையில இந்த விஷயத்த மட்டும் உன்னால எப்பவும் தெரிஞ்சுக்க முடியாது. நீ வாழ்க்கை முழுக்க இத பத்தி யோசிச்சாலும் உனக்கு எந்த பதிலும் கிடைக்க போறதில்ல. உன் கதையில இப்படி ஒரு நல்ல ட்விஸ்ட் வரும்னு எதிர்பார்க்கல. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் இங்க பாருங்க. நான் என்னோட புருஷன் கிட்ட பேசணும். ரெண்டு நிமிஷம். இங்க நீ சொல்றத யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாரும் நீதான் குற்றவாளி, கொலைகாரின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. உன்னோட இந்த தப்புக்கு ஒரே ஒரு தண்டனை தான், அது மரண தண்டனை. நீ இல்லாம வாழ்றத பத்தி என்னால யோசிக்க கூட முடியாது. இனிமேல் நான்றது நீதான் சாரதா. எனக்கு மட்டும்தான் உன் மனசை படிக்கிற சக்தி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா நீ அழகா என் மனசுல இருக்கிறத அப்படியே படிச்சிட்டியே. சாரதா ரிஷப் குஜரால விட்னஸ் பாக்ஸுக்கு கூட்டிட்டு வாங்க. மைலாட், பார்க்க அப்பாவியா தெரிகிற இந்த பொண்ணு ஒரு அப்பாவி பொண்ணை கொலை பண்ணியிருக்கிறா. இவ அந்த பொண்ணை கொலை பண்ணதுக்கு ஏகப்பட்ட சாட்சிகள் இருக்கிறாங்க. யுவர் ஆனர், பிரசாந்த் ஒரு அப்பாவி. இந்த சாரதா ஷமீராவை கொலை பண்ணிட்டு பிரசாந்த கொலை கேஸ்ல மாட்டி விட பார்த்தா. அப்போ பாவம் ஷமீரா அவளோட கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க நினைச்சப்போ சாரதா அவளை கொலை பண்ணிட்டா. மைலாட், இப்போ நான் சாரதா குஜரால் கணவர் ரிஷப் குஜரால விட்னஸ் பாக்ஸுக்கு வர வைக்க அனுமதி கேட்கிறேன். பர்மிஷன் கிராண்டட். ரிஷப், உங்களுக்கு என்ன பத்தி ரொம்ப நல்லா தெரியும்ல. தயவு செஞ்சு நம்புங்க. சமீராவை நான் கொலை பண்ணல. நான் சமீராவை கொலை பண்ணலன்னு தயவு செஞ்சு நீங்களே எல்லார்கிட்டயும் எடுத்து சொல்லுங்க. யுவர் ஆனர், சமீரா செத்து விழுந்தத நான் என்னோட கண்ணால பார்த்தேன். சாரதாவோட கையில தான் கத்தி இருந்துச்சு.